நம்ம வீட்டில் இன்றைக்கி ஆட்டு முளை பொரிக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போடலாம். வெடிச்சிருச்சு. வெங்காயம் தக்காளி போட்டுருவோம். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின அப்புறம் மசாலா போடணும். வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. காரம் தேவைங்கிறவு ஜாஸ்தி போட்டுக்கலாம். நல்லா மிளகாத்தூள்லாம் வதக்கியாச்சு. உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன். நல்லா அதை ஊற்றி நல்லா கிண்டிக்கணும். நல்லா முட்டை வெந்ததுக்கப்புறம் மூளையை போடலாம். மூளையை போட்டுடலாம். இந்த மசாலாவோட சேர்த்து பெரட்டி அப்படியே சேர்ந்தாப்புல வேக வச்சிடணும். வேகிற வரைக்கும் அதை கிண்டக்கூடாது. மூடி வைப்போம். 10 நிமிஷம் கழிச்சிருச்சு. வெந்துருச்சான்னு பார்ப்போம். அப்படியே பெரட்டி விடணும். லேசாக வந்திருக்கு. இன்னும் செத்த வேகணும். அப்படியே சேர்த்தாப்பில் வச்சு மூடி வைப்போம். வேகட்டும். மிளகுத்தூள் போட்டாச்சு. அது 2 கிண்டி விட்டு அப்படியே சேர்த்து வேக வச்சா ரெடி ஆயிரும். கொஞ்ச நேரம் பரட்டி விட்டுட்டேன். வெந்துருச்சு. சுவையான மூளை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல வீடியோலாம் போடுறேன் மறுபடியும். பாய்.